எல்லாருக்கும் வணக்கங்க. திருவாதிரை விரதம் எப்படி கடைப்பிடிக்கிறதுன்னு நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. அதில் எப்படி இந்த விரதம் இருக்கணும்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் எப்படி கடைப்பிடிப்போம் அப்படின்னா, காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு 6 மணிக்கு முன்னாடி குளிச்சுட்டு ஒரு டிஃபன் ஏதாவது சாப்பிட்ருவோங்க. அப்புறம் ஃபுல் டே விரதமாக இருந்துட்டு நைட்டு நிலா வந்ததுக்கப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்டு விரதம் முடிப்போம். இல்லை நாங்கள் மத்தியானத்தில் கும்பிட்றனாலும் இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த மத்தியானம் சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டா அதுக்கப்புறம் அடுத்த நாள் வரைக்கும் எதுவும் சாப்பிட மாட்டோம். இது ஒரு பொழுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆனால் இந்த ஒரு பொழுதுக்கு முன்னாடி பட்னி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அந்த விடிய காத்தால் ஏதாவது உப்புமாவோ இல்லை டிஃபன் ஐட்டம் ஏதாவது சாப்பிட்டுக்குவோங்க. நாங்கள் இப்படி தாங்க கடைப்பிடிப்போம். அடுத்தது மாலை போட்டிருக்குறோங்க எங்கள் வீட்டில். நாங்கள் விரதம் இருக்கலாமான்னு கேட்குறீங்க. இந்த விரதம் தாராளமாக இருக்கலாம். மாலை போட்டிருக்கோ எந்த ஒரு தடங்களும் இந்த விரதத்துக்கு இல்லைங்க. அதே மாதிரி பீரியட்ஸ் ஆகிட்டாலும் நீங்கள் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாமுங்க. வீட்டில் இருக்கிறவங்கள விளக்கேற்ற சொல்லிவிட்டு நீங்கள் இந்த விரதம் இருந்து இந்த விரத சாப்பாடு அப்படிங்கிறத சாப்பிட்டுக்கலாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இந்த விரதம் கடைப்பிடிக்கலாமான்னு கேட்குறீங்க. கடைப்பிடிக்கலாங்க. பட் ஃபுல் டே இருக்கிறது அப்படிங்கிறது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை. மத்தியானம் வர நல்ல நேரத்தில் நீங்கள் சாமி கும்பிட்டுக்குங்க. சாமி கும்பிட்டு இடையில ஜூஸு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துட்டு நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம்.